நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 11 லட்சத்தில் கட்டப்பட்ட நிழற்கூடை மேற்பூச்சு விழுந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் மீண்டும் உதிர்ந்து விழும் மேற்பூச்சு காரணமாக பொதுமக்கள் அங்கு அச்சத்தில் உறைந்திருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் முரளி வழங்க நாம் கேட்கலாம். முரளி, மேலும் விவரம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த சீவூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட சித்திர்கேட் பகுதியில வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 11 லட்சம் மதிப்பில புதிதாக பயணியர் நிழற்கூடம் கட்டி முடிக்கப்பட்டு அதனை கடந்த ஏப்ரல் மாதம் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் ரிப்பன் வெட்டி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். திறந்து வைத்த 2 நாளில் அந்த சிமெண்ட் பூச்சிகள் மேற்கூரை பெயர்ந்து விழுந்த நிலையில் இரவோடு இரவாக அந்த ஒப்பந்ததாரர் மேற்கூரையை சீரமைத்து மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார்கள். இந்த நிலையில் இன்று அதே பயணியர் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு 4 மாதங்களை கடந்த பின்பு இன்று அதே பயணியர் நேர்கூடத்துல 2வது முறையாக மேற்கூரையின் அந்த சிமெண்ட் பூச்சிகள் பெயர்ந்து விழுந்திருக்கிறது. நல்வாய்ப்பாக அந்த நேரத்துல பயணியர் நேர்கூடத்துல பயணிகள் யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதங்கள் அங்கு தவிர்க்கப்பட்டிருக்கிறது. ஒப்பந்ததாரர்கள் தரம் இல்லாமல் அந்த பயணியர் நேர்கூடத்தை கட்டியதன் காரணமாகத்தான் 2வது முறையாகவும் மேற்கூச்சி அந்த மீண்டும் அந்த மேற்கூரை சிமெண்ட் பூச்சிகள் பெயர்ந்து விழுவதாக அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் அந்த பொதுமக்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். ஷியாம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி முரளி. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.